10 நாள் தராவி தொழுகையை முடித்துவிட்டு 11வது நோன்பினுடைய தராவி தொழுகையை முடிக்கக்கூடிய தௌஃபீகையும் ஷரீர ஆஃபியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தது போல இனி வரக்கூடிய எல்லா நோன்புகளையும் மற்றும் உண்டான அமல்களையும் செய்வதற்கு உண்டான ஷரீர ஆஃபியத்தையும் தௌஃபீகையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹுடைய கிருபையால் ரஹ்மத்துடைய 10 முடிந்து மக்ஃபிரத்துடைய 10 ஆரம்பமாயிருக்கிறது. மக்ஃபிரத்து என்று சொன்னால் மன்னிப்பு என்று அர்த்தம். அல்லாஹு தஆலாவிடத்தில் இனி வரக்கூடிய 10 நாளும் நம்முடைய அத்தனை பாவங்களையும் அல்லாஹுக்கு முன்னால் எடுத்து வைக்க வேண்டும். நம்முடைய பழைய ஃபைல் எல்லாம் ஒன்று பிரட்டி பாருங்க. 15 வயசுக்கு மேல நம்ம செஞ்ச நம்முடைய வாழ்க்கையில் வந்து போன தவறுகள் எல்லாரையும் பொடி தட்டி ஒன்னு அல்லாட்ட ஒண்ணு, யா அல்லாஹ் இன்ன வயசுல இன்னது செஞ்சேன், இன்ன வயசுல இப்படி செஞ்சேன், மனைவிக்கு துரோகம் செஞ்சேன், மக்களுக்கு துரோகம் செஞ்சேன், நண்பர்களை ஏமாத்தினேன், பிசினஸ்ல பித்தலாட்டம் பண்ணினேன், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறான். எல்லாம் அல்லாஹு தஆலா அவருக்கு இந்த 10 நாள் டைம் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். 10 நாள்ல என்னென்ன செஞ்சோமோ அதை அப்படி ஓப்பனா அல்லாஹ்ட்ட சொல்லணும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். என்ன பாவத்தை மன்னிச்சிரு அல்லாஹ், பாவம் என்ன பாவம் சொல்லு, என்ன செஞ்ச அல்லாஹ்ட்ட நம்ம ஓப்பனா அல்லாஹ்ட்ட சொல்லி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். 2வது 10 கவுண்டர் திறந்தாச்சு. நான் கவுண்டரு கதவுன்னு சொல்றது ஒரு ஜோக்குக்கு அல்ல, உண்மை அதுதான். ரமலான் மாசத்துல 3 பை சான்ஸ் அல்லாஹ் தர்றான். 3 கவுண்டர் அல்லாஹ் ஓபன் பண்றான். ஒரு கவுண்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப 2வது கதவு அல்லாஹ் தஆலா திறந்து இருக்கிறான். மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய மன்னிப்பு கேட்கக்கூடிய கதவு அல்லாஹ் தஆலா திறந்து வச்சிருக்கிறான். இந்த டைம்ல என்ன செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், மன்னிப்பு கேட்கலாம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளியுடைய வாசல்ல வந்து ஒரு ஆள் அழுகிறார். பள்ளியுடைய வாசல் அங்க இருந்து அழுகிறார். அழுதுட்டு இருக்கிறது அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. அவர் அழுகிறத பார்த்த உடனே உமருக்கு சங்கடமாயி போச்சு. ஏன் இப்படி அழுகிறாரு? நேர உள்ளுக்குள்ள பள்ளிக்குள்ள வந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து யா ரசூலுல்லாஹ், ஒரு ஆள் பள்ளியுடைய வாசல்ல நின்றுகிட்டு அழுகிறாரு. எதுக்கு அழுகிறாரு? அவர் கூப்பிடுங்கன்னாரு. உமர் போய் கூட்டிட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்தா அழுகிறாரு, அப்படி அழுகிறாரு. அவர் ஒரு வார்த்தை பேச முடியாம தடுமாற்றத்துல அழுதுட்டே இருக்கிறார். என்ன, ஏன் அழுகுறீங்க சொல்லுங்க, என்ன அழுகுற? யார் சொல்லா அப்படின்னு அழுகிறாரு. அப்ப அவரால் வார்த்தை வராமானப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன பாவம் செஞ்சீங்களான்னு. ஆமா யா ரசூலுல்லாஹ், பெரிய பாவம் செஞ்சீங்க, பெரிய பாவம் அழுகிறார். அப்ப அவருடைய அந்த அழுகிய பார்த்தோட ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீ செஞ்ச பாவம் வானத்தை விட பெருசான்னு கேட்டாங்க. வானத்தை விட பெரியதா? இல்ல யா ரசூலுல்லாஹ், இல்ல இல்ல இல்ல. இந்த பூமியை விட பெருசான்னு கேட்டாங்க. இல்ல யா ரசூலுல்லாஹ், இல்ல யா ரசூலுல்லாஹ், நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், பெரிய பாவம். அப்புறம் அழுகிறார். ஒரு விதமா தன்னுடைய அழுகிய கட்டுப்படுத்திட்டு சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வேலை என்ன தெரியுமா? மையத்தை கொண்டு கபர்ல அடக்குவாங்க, எல்லாரும் போயிருவாங்க. எல்லாரும் போனதுக்கு பின்னால்தான் என்னுடைய வேலையே. கபரை தோண்டுவேன், அந்த கபரில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய மையத்துடைய துணியை எடுப்பேன், துணியை அப்படியே ஊறி எடுப்பேன், சந்தையில கொண்டு வித்து காசாக்கி சாப்பிடுவேன். இதுதான் என்னுடைய வேலை. இப்படி இருக்கிறது. ஒரு சுப்பிரபாதத்துல நான் ஒரு கபரில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மையத்துடைய அந்த ஆடையை ஊறுகின்ற பொழுது ஒரு அழகான ஒரு பெண்ணுடைய மையத்து ஜனாசா, அழகான பெண், அதை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு இல்லை. என்னமோ தப்பு செய்யணும் போல தோணுச்சு. தப்பு செஞ்சுட்டேன். தப்பு ஜனாசாக்கு மேல படுத்து நான் தப்பு செஞ்சுட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு நான் கபர்ல இருந்து வெளியே வருவது அந்த மையத்து என்ன பார்த்து சொல்லுச்சு, அட பாவி, நாளைக்கு அல்லாஹு தஆலாவை சந்திக்கிறது இப்படி அசுத்தமாக்கிட்டியே, நஜீசாக்கி அட பாவி அப்படின்னு மையத்து சொல்லுச்சு. பதறி போயிட்டேன், யார சொல்லலாம், பதறி போயிட்டேன்.
நேரம் உங்கள்கிட்ட தான் ஓடி வர்ற யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் பொறுக்கல. அந்த பாவம் ரசூலுல்லாஹ்வுக்கு பொறுக்காம, இப்படிப்பட்ட பாவிய நீ போய் எந்திரிச்சு போ அப்படின்ட்டார். போயிட்டார். கடைசியில தான் செஞ்ச பாவத்தை ரசூலுல்லாஹ்ட்டியாவது போய் சொல்லி அழுது எப்படியாவது பாவம் பொறுக்கப்படுமான்னு தெரியறதுக்காக வேண்டிதான் வந்தார். ரசூலுல்லாஹ்வே ஓட்டி ஆட்டி விட்டாங்க, போ அப்படின்ட்டாங்க. அவர் போயிட்டார். கொஞ்ச நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். இப்போ ஒருத்தர் வந்தாரா? ஆமா வந்தார். தன்னுடைய பாவத்தை சொன்னாரா? ஆமா சொன்னாரு. அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அவர் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். நீங்க ஏன் மன்னிக்கல? அவர் கூப்பிட்டு மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் பதறி போய் சஹாபாக்களை 4 பக்கத்துக்கு ஆள் அனுப்புறாங்க. போய் தேடி கூட்டிட்டு வாங்க. அவர் போய் தேடி கண்டுபிடிச்சு அவரை ஒரு விதமா கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து பள்ளி வாசல்ல எத்தனை உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொழுகை நடத்திட்டு இருக்கிறாங்க. மக்ரிப் தொழுகையில ஃபர்ஸ்ட் ரக்காத்துல இத ஓதுனாங்க. அல்ஹாகுமுத் தகாதுரு ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன தும்ம கல்லா ஸௌஃப தஅலமூன். இந்த சூரா ஓதுறாங்க. என்ன அர்த்தம்? அல்ஹாகுமுத் தகாதுரு ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். எங்க ஓடுவ? எவ்வளவு ஓடுவ? பணம், பதவி, ஆசை, எப்படி ஓடுவ? எது வரைக்கும் ஓடுவ? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். நீ கபருக்கு போற வரைக்கும் தான். அவரோட ஓட்டம் எல்லாம். கபருக்கு போயிட்டா எல்லாம் முடிச்சு. இந்த ஆயத்து ஓதுறத கேட்ட உடனே அவருக்கு அது மனசிலாயி அங்கேயே அந்த சப்தத்தை கேட்ட உடனே அங்கேயே விழுந்து மௌத்தாயிட்டார். அப்ப அல்லாஹ்வும் மன்னிச்சிட்டான், ரசூலுல்லாஹ்வும் மன்னிச்சிட்டான். இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான்னு சொன்னா நம்ம அவ்வளவு ஒரு பாவம் செஞ்சிருக்கிறோமா? இல்ல. அப்ப நம்ம ஏதோ துக்குடா சின்ன பாவம் ஏதாவது செஞ்சிருக்கலாம். அத அல்லாஹ்ட்ட சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் நான் வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன தப்பு எல்லாம் செஞ்சிருக்கிறேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடறான்னு சொல்லி 10 நாள் டைம் தந்திருக்கிறான். அதனால முடிஞ்ச அளவுக்கு தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்ட்ட தன்னுடைய பாவங்களை சொல்லி அழுகுங்கள். அல்லாஹ் யாரையெல்லாம் மன்னித்தானோ அவருடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்துக் கொள்வானாக. இன்னைக்கு ஹம்ஸா 19வது சூறாவுல ஒரு விஷயத்தை சொன்னார். சூரா பனி இஸ்ராயில்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அதனால தான் நான் அதை எடுத்தேன். நான் பேர மக்களுக்கு அத்தாக்கு நன்னத்தாக்கு எல்லாருக்கும் தேவை, எல்லாரும் தெரிஞ்சு வைக்கிறோம். காரணம் இது அல்லாஹுடைய ஜட்ஜ்மெண்ட். இது அல்லாஹுடைய ஜட்ஜ்மெண்ட நம்முடைய வீட்டுல நடப்பலாக்க முடியுமா? நடக்கலன்னா அதை நடத்தாக்கணும். காரணம் இது அல்லாஹுடைய ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு மேல இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய ரப்பு ஜட்ஜ்மெண்ட் செய்கிறான். அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. வணக்கம் என்பது, ஆராதனை என்பது அவனுக்கு மட்டும்தான். இரண்டாவது, ஒபில் வாலிதைனி இஹ்சானா, தன்னை பெற்ற தாய் தந்தையரிடத்தில் அதாவது கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப கவனமாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்ளுங்கள். தன்னை பெற்ற அம்மா இடத்துல அத்தாட்டியும் ரொம்ப கண்ணியமா நடந்து கொள்ளுங்கள். இம்மா எவ்வளவு இந்த கல் கிபரு அஹதுஹுமா அவு கிலாஹுமா. அத்தா மூத்தாயிட்டாரு, அம்மா மட்டும்தான் இருக்குது. இல்ல அம்மா முயற்சி அத்தா மட்டும்தான் இருக்குது. 2 பேத்துல யார் இருந்தாலும் வயசாகிவிட்டால் அவர்களிடத்தில் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். பலா தகுல்லஹுமா உஃபின், போமா அப்படி என்ற அந்த என்கக்கூடிய ஒரு வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிவிடக் கூடாது. ஒரு வார்த்தை அதையும் கூட நீங்கள் அம்மாவுடைய மூஞ்சியை பார்த்து அதை அத்தாவுடைய மூஞ்சியை பார்த்து சொல்லி இருக்கக்கூடாது. இதுக்கு இன்னொரு விளக்கம் எழுதுறாங்க கிதாபில். எப்படி தெரியுங்களா? அம்மாவும் அத்தாவும் உடம்பு சரியில்லாம கிடக்குறாங்க. பெட்ல தான் மலம் மூத்திரம் அது இது எல்லாமே பெட்ல தான். அவங்களுக்கு எந்திரிச்சு பாத்ரூம் போக முடியாது. அவங்களுடைய இதெல்லாம் நஜீஸ் எல்லாம் பெட்ல இருக்குது. அதை எடுத்து தூக்கிட்டு போய் கழுகிறது. அது நாருமா இல்லையா? அந்த நாத்தத்தை கண்டு என்ன நாத்தம்,
அந்த நேரத்திலும் கூட நீங்கள் சீ என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது கிதாபில் எழுதுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவர்களை என்ன செய்யணும், நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். வலா தன்னஹருஹுமா, அவர்களை வெறுப்பிக்காதீர்கள், மனசு நோகடிக்காதீர்கள், அவர்களை அவமானப்படுத்தி விடாதீர்கள், அவருடைய கண்ணீருக்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகுல்லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தை. அம்மா சாப்பிட்டீங்களாமா, மாத்த சாப்பிட்டீங்களா, அத்தா இருந்தாருன்னா அத்தா, ஒண்ணும் வேண்டாங்க, நீங்க அப்படியேதான் மனஸ்தாபம் இருந்தா ஓடி போய் அம்மாவை கெட்டி பிடிச்சி நெத்தியில ஒரு முத்தம் கொடுங்க. பெரியவங்களை முத்த வேண்டியது நெத்தியில, ஒழுங்குதா, நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்து அம்மா ஏதாவது இருந்தா பொருத்தப்படுமா, தெரியாம உங்க மகன் தாங்க, அத்தாவுத்தையும் அதாவது தப்பா இருந்தா அத்தா ஏதாவது இருந்தா பொருத்தப்படுங்க, முடிச்சு, சாப்டர் க்ளோஸ். அதை நீங்கள் செய்யுங்க. வகுல்லஹுமா வகுல் ரப்பிர்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, தாய் என்றவர்களுக்காக இந்த துஆவை செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான். ரப்பிர்ஹுமா கமா ரப்பயானி, எப்போ செய்யணும். அத்தா அம்மா ஹயாத்தோடு இருந்தாலும் மௌத்தா போனாலும் அவர்களுக்காக எப்ப நம்ம துஆ செய்யணுமோ அப்பதான் நம்ம நல்லாவும். அவங்களுடைய மனசு வேதனைப்பிச்சா அது பூரா ஒண்ணுக்கு ரெண்டா இந்த உலகத்தில் இந்த பூமியில அனுபவிச்சுட்டு தான் மௌத்தாவ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாவத்தையும் அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் மேல அல்லாஹ் தஆலா மேல தருவான். ஆனா தாய் தந்தையத்தில் அத்தாவுட்டி அம்மாவுட்டி ஏதாவது மனசு நோகும்படி செய்திருந்தா உன்னை இந்த உலகத்துல போட்டு அல்லாஹ் நோகடிச்சுதான் உனக்கு மௌத்துவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்முடைய குடும்பத்துக்கு சரியாகுதா அப்படின்னு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படி இல்லையா நம்ம அதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சொன்ன பிறகு நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு நம்ம தராவி தொழுகையுடைய குணம் என்னன்னு கேட்டா, யஹ்ருஜு மினத் துன்யா கயௌமி வலதின் மின் பத்னி உம்மிஹி, நம்ம மௌத்தாவது எல்லா பாவத்தையும் சகல பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். மௌத்தாருக்கு முன்னால சகல பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சு பாவம் இல்லாத ஒரு மனிதராக இந்த பூமியை விட்டும் நான் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு யாரெல்லாம் தராவி தொழுதார்களோ அவர்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா யா ரப்பல் ஆலமீன். ஆமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.